கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம். இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராய் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இப்போது அநேகர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. அநேக சபைகள் ஆண்டவர் பிறந்த நாளை கொண்டாடவும் அந்த நாட்களில் அநேகருக்கு உதவி செய்யவும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக சபைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை வீடுகள் தோறும் அறிவித்து குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பயப்படாதீங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானது நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்புவியும். நாய்கள் என்றால் பின்மாற்றம் என்றும் அர்த்தம். நாய் கக்கினதை திரும்ப தின்னும். அது மட்டும் இல்லை, நாய் துஷ்டத்தனம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாய்களை குறித்து பார்க்கும்போது துஷ்டத்தனம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. துஷ்டத்தனம் என்று சொன்னால் நாய்களில் சாத்மீகம் இருக்கிறது உண்டு, துஷ்டத்தனம் உண்டு. அப்படின்னா ரொம்ப மூர்க்கமாக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பர்லாம் சில நேரத்தில் பார்க்குறோம், டிவியில் சில விதமான நாய்கள் வளர்க்குறவங்களே கடித்து குதறுது. அப்படி கடித்து குதறி மரித்து போன சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அதே போல உள்ள அனுபவம் தான் துஷ்டத்தனம் உள்ளவர்கள். அப்படின்னா மோசமான குணம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளை விலக்கி தப்பு வைக்கணும் ஆண்டவர். இந்த துஷ்டத்தனம் உள்ள நாய்கள் சுபாவம் உள்ள அநேகர் மற்றவங்கள காரணம் இல்லாமல் எதையாவது செய்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? மோசமான குணம் உள்ளவங்க எப்போ உங்களை கடித்து குதறலாம், எப்போ உங்களை அழிக்கலான்னு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசுப்பா உங்களை தப்பு வைப்பார். நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. சரியா? இந்த நாள் நீங்கள் அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். இயேசுப்படைய அதிசயம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகுது. அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி. நெருக்கத்திலும் போராட்டத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும், சமாதானத்தை கொடு. வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கும். இன்னும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, பிரிவினை, குழப்பம், பயம், பண நெருக்கடி, வருமானம் இல்லாத நிலைகள், இதிலிருந்தெல்லாம் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கும். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை தொழில் செய்கிற வியாபாரம் எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. யாராவது வேதனையோடு கண்ணீரோடு பயத்தோடு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.